இறால் குழம்பு இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா வச்சிருந்தேன். ஒரே மாதிரி வச்சு போர் அடிச்சு போச்சுங்க. இறாலை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிணைஞ்சு ஒரு 1/2 hour எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா எண்ணெய் போட்டு அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. மொத்த இறாலுமே ஒரே பேன்ல போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சமா கொத்தமல்லி. அந்த ஸ்மெல் சூப்பரா இருக்கும் குழம்புக்கு. ஸோ ஒரு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன். இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன்ல வந்து நான் மண் சட்டியில தான் பண்ணியிருக்கேன். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு வெங்காயம் வதக்க கல்லுப்பும் ஆட் பண்ணிட்டேன். தக்காளி 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டு அதுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிட்டேன். ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த விழுது, அதையும் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஏற்கனவே சில்லி தூள் போட்டிருக்கோம், மிளகுத்தூள் போட்டிருக்கோம். ஸோ ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், குழம்பு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூளே போதுமானது அளவு. அதை நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அரைச்சி அதே மிக்சி ஜார்லேயே தண்ணி கலந்து ஊற்றியாச்சு. நல்லா 2 கொதி கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த இறால் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான டேஸ்ட்ல வந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டதுனால மசாலாவும் தூக்கலாக சூப்பராக இருந்துச்சுங்க. அது சாப்பாடுக்கு மட்டும் இல்லை, டிஃபனுக்கு கூட நாங்கள் சாப்பிட்டோம். யம்மியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.